ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நிம்மதியாக தூங்கவும் முடியாமல் சரியாக சந்தோஷப்பட்டு சாப்பிடவும் முடியாமல் என்னடா வாழ்க்கை இதுன்னு வேதனைப்பட்டுக்கிட்டே வாழ்கிற மாதிரி உன் வாழ்க்கை மாறிடுச்சேன்னு நினைக்கிறியா? கவலைப்படாத. நீ கவலைப்பட்டதும் போதும், கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டதும் போதும். எதை பற்றியும் யோசனை செய்யாமல் இப்போது நிம்மதியாக தூங்குனினா உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் அற்புதமாய் அழகாய் செய்து முடித்து நாளை விடியலை உனக்கான சந்தோஷ விடியலாக நான் மாற்றி அமைக்கிறேன். உன் மனசில் இருக்க கவலைகளையெல்லாம் ஒரு பூவிடம் சொல்லி என் பாதத்தில் வைத்து விடு என் செல்லமே. அந்த அற்புதமான அழகான மலர் போலவே உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைச்சு துன்பங்களிலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பேன். என் பிள்ளையான நீ அந்த பிரச்சனைகளிலிருந்தும் சுலபமாய் வெளிவந்து விடலாம் என் செல்லமே. நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் உண்மையாகவும் அன்பாகவும் பாசமாகவும் பேசினாலும் ரொம்ப நல்லவனாய் இருக்கிறதுனால அதை யாருமே உன்னை மேலே நம்பிக்கை வைக்காம நீ நடிக்கிறன்னு சுலபமாக சொல்லிடுறாங்களா? இந்த உலகம் அப்படிதானே. யார் மேலேயும் பாசம் காட்டவும் மாட்டாங்க, நம்பிக்கை வைக்கவும் மாட்டாங்க. ஆனால் அப்படி யாராவது உண்மையான அன்போடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் நடந்துக்கிட்டா அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு மட்டும் ஆளாக வந்துடுவாங்க. அதையெல்லாம் கேட்டு நீ கவலைப்படாதே என் செல்லமே. நீ எல்லாருக்கிட்டையும் அன்போட பாசத்தோட பொறுமையோட பேசும்போது எல்லாருமே உன்னை வச்சு அவங்க காரியத்தை முடித்து கொள்ள தயாராக உன்னை அடிமையாக்கணும்னு தான் பார்ப்பாங்க. நீ ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுனால அவர்கள் இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி வைக்கிறார்கள்ங்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெளிப்படையாக மனசில் இருக்கிறதையெல்லாம் ஒளிவு மறைவில்லாமல் பேசிவிடும் உன்னை பல பேர் வெறுப்பதற்கான சூழ்நிலையும் உருவாகும் என்பதை புரிந்து கொண்டு எப்போதும் நினச்சது எல்லாத்தையும் எல்லா இடங்கள்லையும் பேச வேணாம். அதே போல் எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான் என நீ நம்பிவிடவும் வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்தில் ஏமாத்துறதுக்குன்னே பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நீ என்ன முடிவு எடுத்திருக்கிறாயோ, என்ன விஷயம் செய்யணும்னு துடிக்கிறியோ அது சரியானது தான். தயங்காமல் அதற்கான வேலைகளை தொடங்கு. நிச்சயமாக கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா விஷயங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் சரியாகி நிம்மதியான நல்வாழ்க்கையை நீ வாழப்போற. கடந்து போனதையும் நடந்து முடிஞ்சதையும் நினச்சி கவலைப்படாதே என் செல்லமே. நீ இத்தனை நாட்கள் கடந்து வந்த கஷ்டமே எதற்காக வந்தது தெரியுமா? இனி உனது எதிர்காலத்தில் நீ கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக தான் கடந்த கால வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் நடத்தி முடித்தேன். உன்னுடைய குடும்பத்தின் நலன் ஒன்றே உனது குறிக்கோளாக இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. அதற்காக தானே நீ சோதனைகளை அனுபவித்தாய். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இனி எந்த துன்பமும் பிரச்சனையும் சிக்கல்களும் கவலைகளும் வருத்தமும் வேதனையும் வராமல் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எதற்குமே வருந்த வேண்டாம் என் செல்லமே. சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கேன்னு நினச்சி நீ மனம் தளர்ந்து போகவே வேண்டாம். உன்னுடைய புண்ணிய கணக்கு மட்டும் சரியாக இருந்தாலே போதும். யாராவது ஒரு ரூபத்தில் வந்து நானே உனக்கு உதவுவேன். உன்னுடைய பிரச்சனைகள் என்னவா இருந்தா என்ன, எல்லாத்தையும் கடந்து வருவதற்கு நீ பிறந்திருக்கிறாய் தானே. கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்ம வினைகளின் பலன்தான்ங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்கிற எதையுமே கவலைப்படாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவோடு நீ இருந்தினா இனிமே உன் வாழ்க்கையை அற்புதமாக மாறிவிடும். நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி மட்டும் சிந்தனை செய்தால் போதுமானது என் செல்லமே. உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வழிகளை நான் உருவாக்குறேன். நடைமுறை சாத்தியங்கள் என்ன இருக்குன்றத உன் உள்ளத்தில் மட்டும் நீ யோசனை செய்தால் போதும். உனக்கு சுகமோ துக்கமோ எல்லாமே அளவோடு இருக்கும்படியும் உனக்கான நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் அருள் செய்வேன். இன்று முதல் உன்னுடைய உடல் சார்ந்த விஷயத்தில் மட்டும் நீ கவனம் செலுத்து. உன்னுடைய மனசு சார்ந்த கஷ்டங்களுக்கெல்லாம் நான் முடிவு கட்டுவேன் என் செல்லமே. இனி எல்லாமே உன் இஷ்டப்படி தான் நடக்க போகுதுன்ற நம்பிக்கையோட சுறுசுறுப்பான மனசோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. எல்லா கெட்ட விஷயங்களையும் உன் வாழ்விலிருந்து விலக்கி வச்சு நீ நல்வாழ்க்கையை வாழ்வதற்கான தீர்மானத்தை நான் அமைச்சு கொடுக்குறேன். இனிமே எல்லாமே உன் வாழ்வில் சிறப்பாகவே நடந்து முடியும். உன் எதிர்கால சிந்தனைகள் உன்னை வாட்டி வதைக்கும் போது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ புரிஞ்சு கேட்டு நடந்துக்கிட்டினா நிச்சயம் உன் மனம் மகிழ்ச்சியாய் பிரகாசிக்கும். ஓம்